மனம் இல்லாத தருணம் எப்படி இருக்கும்? உண்மையான அமைதி என்ன? ஒரு மனிதன் வாழ்க்கையில் அதிகம் தேடுவது அமைதிதான். பணம் தேடுகிறான், அதிகாரம் தேடுகிறான், அன்பு தேடுகிறான். ஆனால் இந்த எல்லாவற்றின் பின்னாலும் இருக்கிறது ஒரே தேடல்: அமைதி. மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை எளிதாகிறது. மனம் குழப்பமாக இருந்தால் உலகமே பிரச்சனை போல தோன்றுகிறது. ஒரு நிமிடம் நம்மால் கவனித்துப் பார்த்தால் ஒரு விசித்திரமான விஷயம் தெரியும். மனம் ஒருபோதும் நின்று விடுவதில்லை. அது எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. நினைவுகள், பயம், கற்பனை, எதிர்பார்ப்போ, வருத்தம், பழைய சம்பவங்கள், வரப்போகும் விஷயங்கள், இவை எல்லாம் மனத்தின் ஓட்டம். நாம் அமைதியே தேடுகிறோம். ஆனால் நாம் தேடுகிற அமைதி உண்மையான அமைதி அல்ல. பெரும்பாலான மனிதர்கள் நினைப்பது, சில நேரம் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அதுவே அமைதி. ஆனால் அது உண்மையான அமைதி இல்லை. அது பிரச்சனை இல்லாத இடைவேளை மட்டும். உண்மையான அமைதி என்பது மனம் இல்லாத தருணம். இதை கேட்கும்போது பலருக்கு சந்தேகம் வரும். மனம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? ஏனெனில் நாம் நினைப்பது நாம் தான் மனம். ஆனால் உண்மை அதுவல்ல. மனம் என்பது நினைவுகளின் தொகுப்பு, அனுபவங்களின் பதிவு, கடந்த காலத்தின் சேமிப்பு. அது ஒரு கருவி, நீ அல்ல. ஒரு கண்ணாடி உன்னை காட்டும், ஆனால் கண்ணாடி நீ அல்ல. அதேபோல் மனம் உன் அனுபவங்களை காட்டுகிறது, ஆனால் மனம் நீ அல்ல. இந்த உண்மையை ஒருமுறை ஆழமாக பார்க்க ஆரம்பித்தால் ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். நீ உன் மனதை கவனிக்க ஆரம்பிப்பாய். அப்போது ஒரு பெரிய உண்மை தெரியும். மனம் என்பது ஒரு சத்தம், நிரந்தரமாக பேசிக்கொண்டே இருக்கும் ஒரு சத்தம். அது ஓயாமல் பேசும். நீ சரியாயிருக்கியா? அவன் என்ன நினைப்பான்? நாளை என்ன ஆகும்? நான் தோல்வி அடைந்தால் என்ன? இந்த சத்தம்தான் மனம். நாம் இந்த சத்தத்தோடு பழகிவிட்டோம். அதனால் இது இயல்பு போல தெரிகிறது. ஆனால் ஒரு நாள், ஒரு சில வினாடிகள் கூட இந்த சத்தம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு அதிசயம் போல இருக்கும். அதுதான் மனம் இல்லாத தருணம். அந்த தருணத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருக்கும். அந்த அமைதி முயற்சியால் வருவது இல்லை, அது தன்னாக வருகிறது. நீ ஏதாவது முயற்சி செய்து அமைதியை உருவாக்க முடியாது. ஏனெனில் முயற்சி செய்வது மனம்தான். மனம் அமைதியை உருவாக்க முயற்சி செய்தால் அது இன்னொரு சத்தம் உருவாக்கும். உண்மையான அமைதி என்பது மனம் தன்னாக நின்றுவிடும் போது வரும். இதை பலர் தியானம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். தியானம் என்பது மனதை கட்டுப்படுத்துவது அல்ல. தியானம் என்பது மனதை கவனிப்பது. நீ மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் நீ மனத்தோடு போராடுகிறாய். ஆனால் நீ அதை கவனிக்க ஆரம்பித்தால் ஒரு மாற்றம் நடக்கும். நீ ஒரு ஆற்றை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து பாரு. நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ அதை நிறுத்த முயற்சி செய்யவில்லை. நீ அதை பார்த்து கொண்டிருக்கிறாய். அதேபோல் மனத்தை பார்த்து கொண்டிருக்க ஆரம்பித்தால் ஒரு நாள் ஒரு தருணம் வரும். அந்த தருணத்தில் மனம் தன்னாக அமைதியாகிவிடும். அந்த அமைதி உருவாக்கப்பட்ட அமைதி இல்லை, அது இயல்பான அமைதி. அந்த தருணத்தில் நீ ஒரு விஷயம் புரிந்து கொள்வாய். அமைதி என்பது உருவாக்க வேண்டிய ஒன்று அல்ல. அமைதி என்பது எப்போதும் இருந்த ஒன்று. மனம்தான் அந்த அமைதியை மறைத்துக் கொண்டிருந்தது. மேகம் சூரியனை மறைப்பது போல. மேகம் போனால் சூரியன் தோன்றுவது போல. மனம் நின்றால் அமைதி வெளிப்படும். அந்த அமைதியில் ஒரு பெரிய ஆழம் இருக்கும். அதில் பயம் இல்லை, அதில் விருப்பம் இல்லை, அதில் எதிர்பார்ப்பு இல்லை. அது ஒரு முழுமையான நிலை. அந்த தருணத்தில் நீ உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய். ஒரு மரத்தை பார்த்தாலும், ஒரு பறவையை கேட்டாலும், ஒரு காற்றின் ஒலியை உணர்ந்தாலும் அதில் ஒரு புதிய அழகு இருக்கும். ஏனெனில் அந்த தருணத்தில் மனம் இல்லை. ஒரு மனிதன் மனதை கவனிக்க ஆரம்பிக்கும்போது அவன் வாழ்க்கையில் ஒரு மெதுவான மாற்றம் நடக்க ஆரம்பிக்கிறது. முன்பு அவன் நினைத்தது எல்லா எண்ணங்களும் அவனுடையது என்று. ஆனால் கவனிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு வித்தியாசம் தெரிகிறது. எண்ணங்கள் தன்னாக வருகிறது, தன்னாக போகிறது. நீ அழைக்கவில்லை, நீ அனுப்பவில்லை.
அவை தன்னிச்சையாக தோன்றுகிறது. ஒரு மேகம் வானத்தில் தோன்றுவது போல. அந்த நேரத்தில் ஒரு பெரிய கேள்வி உன்னுள் எழும். இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னுடையது இல்லை என்றால் நான் யார்? இதுதான் ஆன்மீக தேடலின் ஆரம்பம். இந்த கேள்வி ஒரு புத்தகத்திலிருந்து வரக்கூடாது. ஒரு குருவின் வார்த்தையிலிருந்து வரக்கூடாது. அது உன் அனுபவத்திலிருந்து வரவேண்டும். நீ உண்மையாக மனதை கவனித்தால் இந்த கேள்வி தானாக வரும். நான் யார்? இந்த கேள்விக்கு மனம் பதில் சொல்ல முயற்சி செய்யும். நான் இந்த உடல். நான் இந்த பெயர். நான் இந்த வேலை. நான் இந்த குடும்பம். ஆனால் கவனித்து பார்த்தால் இவை எல்லாம் அடையாளங்கள். அவை உன்னுடைய உண்மை அல்ல. ஒரு மனிதன் குழந்தையாக இருந்தபோது அவன் பெயர் இருந்தது. ஆனால் அவன் அந்த பெயர் அல்ல. ஒரு மனிதன் வேலை செய்கிறான். ஆனால் அவன் அந்த வேலை அல்ல. ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் அந்த உறவு அல்ல. இவை எல்லாம் வாழ்க்கையில் வரும் பங்குகள். ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் பல கதாபாத்திரம் செய்கிறான். ஒரு படத்தில் அவன் ஒரு அரசன். மற்றொரு படத்தில் அவன் ஒரு ஏழை. மற்றொரு படத்தில் அவன் ஒரு ஆசிரியர். ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் அவன் அல்ல. அதேபோல் வாழ்க்கையில் நாம் பல பங்குகளை செய்கிறோம். மகன், தந்தை, மாணவன், ஆசிரியர், நண்பன். ஆனால் இந்த எல்லாவற்றின் பின்னாலும் இருக்கும் உண்மை யார்? இந்த கேள்வியை ஆழமாக வைத்துக்கொண்டு மனதை கவனித்தால் ஒரு நாள் ஒரு விசித்திரமான அனுபவம் வரும். ஒரு சில வினாடிகள் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு வெறுமை இருக்கும். பலர் அந்த வெறுமையை பயமாக நினைக்கிறார்கள். ஏனெனில் மனம் அந்த வெறுமையை விரும்பாது. மனம் எப்போதும் ஏதாவது பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நினைவு, ஒரு ஆசை, ஒரு திட்டம், ஒரு கவலை. அது எப்போதும் ஏதாவது பிடித்துக்கொண்டு இருக்க வேண்டும். ஏனெனில் மனம் நின்றுவிட்டால் அது இல்லாதது போல ஆகிவிடும். அதனால் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஓட்டம் ஒரு மாயே. அது உண்மையான வாழ்க்கை அல்ல. நீ ஒரு ஆற்றங்கரையில் நின்று கொண்டு நீரின் ஓட்டத்தை பார்த்தால் நீர் ஓடுகிறது. ஆனால் நீ ஓடவில்லை. அதேபோல் எண்ணங்கள் ஓடுகிறது. ஆனால் நீ அந்த எண்ணங்கள் அல்ல. இந்த உண்மையை ஒரு நாள் ஆழமாக உணர்ந்தால் ஒரு பெரிய சுதந்திரம் வரும். முன்பு எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தியது. இப்போது நீ அவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு திரைப்படத்தை பார்க்கும் போல. திரைப்படத்தில் கதாபாத்திரம் அழுகிறது, சிரிக்கிறது, சண்டை போடுகிறது. ஆனால் திரையில் உட்கார்ந்து பார்க்கும் மனிதன் பாதிக்கப்பட மாட்டான். அதேபோல் மனத்தில் எண்ணங்கள் வருகிறது. ஆனால் நீ அதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். அந்த பார்க்கும் நிலைதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வளர ஆரம்பித்தால் மனம் மெதுவாக தனது சக்தியை இழக்க ஆரம்பிக்கும். ஏனெனில் மனத்தின் சக்தி கவனிக்கப்படாத இடத்தில்தான் வேலை செய்கிறது. இருட்டில் திருடன் வேலை செய்வது போல. ஒளி வந்தால் திருடன் ஓடிவிடுவான். அதேபோல் விழிப்புணர்வு வந்தால் மனத்தின் கட்டுப்பாடு குறையும். ஒரு நாள் ஒரு அமைதியான தருணம் வரும். அந்த தருணத்தில் நீ எதையும் பிடித்துக் கொள்ளவில்லை. நீ எதையும் தள்ளிவிடவில்லை. நீ எதையும் மாற்ற முயற்சி செய்யவில்லை. நீ இருப்பது மட்டும். அந்த இருப்பு மிகவும் அமைதியானது. அந்த அமைதி வார்த்தைகளால் விளக்க முடியாதது. அது புத்தகத்தில் கிடைக்காது. அது சிந்தனையில் கிடைக்காது. அது அனுபவத்தில் மட்டும் தெரியும். அந்த அனுபவத்தில் ஒரு ஆழமான உண்மை தெரியும். நீ மனம் அல்ல. நீ எண்ணங்கள் அல்ல. நீ உணர்வுகள் கூட அல்ல. அவை எல்லாம் வருவது, போகிறது. ஆனால் நீ இருக்கிறாய். அந்த இருப்புதான் உண்மையான நீ. அந்த இருப்பில் மனம் தேவையில்லை. அந்த இருப்பில் அமைதி இயல்பாக இருக்கும். அந்த அமைதி ஒரு வெறுமை போல தோன்றும். ஆனால் அது வெறுமை அல்ல. அது மிகவும் நிறைந்த நிலை. அதில் ஒரு ஆழமான சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் காரணமில்லாதது. பொதுவாக நாம் சந்தோஷமாக இருப்பது ஒரு காரணத்தால். ஒரு நல்ல செய்தி, ஒரு வெற்றி, ஒரு ஆசை நிறைவேறியது. ஆனால் அந்த காரணம் இல்லாத சந்தோஷம் வேறு. அது உள்ளிருந்து வரும். அது எந்த நிகழ்வையும் சார்ந்தது இல்லை. அது மனம் இல்லாத அமைதியின் வாசனை. அந்த நிலையை ஒருமுறை அனுபவித்தால்
வாழ்க்கையை நீ வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு பிரச்சனை போல இருந்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தோன்றாது. முன்பு உன்னை பாதித்த வார்த்தைகள் இப்போது அப்படியே கடந்து போய்விடும். ஏனெனில் நீ மனத்தில் வாழவில்லை, நீ விழிப்புணர்வில் வாழ ஆரம்பித்து விட்டாய். அதுதான் உண்மையான சுதந்திரம். மனம் எப்படி மாயை உருவாக்குகிறது? ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியும். வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த நிகழ்வுகளை மனம் எப்படி விளக்குகிறது என்பது வேறு. ஒரு வார்த்தை யாராவது சொல்கிறார்கள், அந்த வார்த்தை ஒரு சத்தம் மட்டும். ஆனால் மனம் அதை ஒரு கதை ஆகஸ்ட் மாற்றுகிறது. அவன் என்னை அவமதித்தான், அவன் என்னை மதிக்கவில்லை, அவன் என்னை விரும்பவில்லை. ஒரு சிறிய சம்பவம் கூட மனத்தில் பெரிய கதையாக மாறிவிடுகிறது. இதுதான் மனத்தின் இயல்பு. மனம் நிகழ்வுகளே பார்க்காது, அது விளக்கங்களை உருவாக்கும். ஒரு நாள் நீ தனியாக அமைதியாக உட்கார்ந்து கொண்டு மனத்தை கவனித்தால் இந்த விஷயம் மிகவும் தெளிவாக தெரியும். ஒரு எண்ணம் வருகிறது, அதற்கு உடனே இன்னொரு எண்ணம் வருகிறது, பிறகு மூன்றாவது எண்ணம் வருகிறது. சில வினாடிகளில் முழு கதை உருவாகிவிடுகிறது. அது ஒரு திரைப்படம் போல. ஆனால் அந்த திரைப்படம் உண்மை அல்ல, அது மனத்தின் கற்பனை. மனம் கடந்த காலத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது. நினைவுகள், பழைய சம்பவங்கள், பழைய காயங்கள், இந்த எல்லாவற்றையும் மனம் தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். ஏனெனில் மனம் கடந்த காலத்தில்தான் வாழ முடியும். அது நிகழ்காலத்தில் வாழ முடியாது. நிகழ்காலத்தில் வாழ்வது விழிப்புணர்வு மட்டும். ஒரு குழந்தையை கவனித்து பாருங்கள். ஒரு சிறிய குழந்தை கடந்த காலத்தில் வாழாது. அது எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படாது. அது இந்த தருணத்தில் முழுமையாக இருக்கும். அதனால்தான் குழந்தையின் கண்களில் ஒரு சுத்தம் இருக்கும், ஒரு நிர்பந்தம் இல்லாத சந்தோஷம் இருக்கும். ஆனால் மனிதன் வளர வளர மனம் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அடையாளங்கள் உருவாகிறது. நான் யார்? நான் என்ன? என்னிடம் என்ன இருக்கிறது? இந்த எல்லா எண்ணங்களும் சேர்ந்து ஒரு உருவத்தை உருவாக்குகிறது. அதுதான் ஈகோ. ஈகோ என்பது ஒரு உண்மை பொருள் அல்ல, அது நினைவுகளின் கூட்டுத்தொகை. நீ உன்னை பற்றி நினைக்கும் கதை. ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து ஒரு கதை உருவாக்கிக் கொள்கிறான். நான் இப்படிப்பட்டவன், நான் அந்த மாதிரி மனிதன். இந்த கதைதான் அவன் அடையாளம் ஆகிவிடுகிறது. ஆனால் இந்த கதை உண்மையா? அது கடந்த காலத்தின் பதிவு மட்டும். நீ நேற்று இருந்த மனிதன் இன்று அதே மனிதனா? உன் உடலில் பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. உன் எண்ணங்களில் பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. உன் அனுபவங்கள் மாறிவிட்டது. ஆனால் மனம் ஒரு பழைய கதையை பிடித்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகிறது. மனம் ஒரு பழைய கண்ணாடி. அதன் மூலம்தான் உலகத்தை பார்க்கிறோம். அந்த கண்ணாடி தெளிவாக இல்லாவிட்டால் உலகம் கூட குழப்பமாக தோன்றும். அதனால்தான் மனம் இல்லாத தருணம் மிகவும் முக்கியமானது. அந்த தருணத்தில் நீ உலகத்தை மனத்தின் கண்ணாடி இல்லாமல் பார்க்கிறாய். அது மிகவும் புதிய அனுபவம். ஒரு மரத்தை பார்த்தால் அது முதல் முறையாக பார்க்கும் போல இருக்கும். ஒரு காற்றின் சத்தம் கூட மிகவும் அழகாக இருக்கும். ஒரு பறவையின் குரல், ஒரு மழையின் வாசனை, ஒரு சூரிய உதயம், இந்த எல்லாம் புதியதாக தெரியும். ஏனெனில் அந்த தருணத்தில் மனம் பழைய விளக்கங்களை தரவில்லை, பார்ப்பது மட்டும் இருக்கிறது. அது தூய அனுபவம். இந்த நிலைதான் பல ஆன்மீக மரபுகளில் பேசப்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் மக்கள் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் நினைப்பது அமைதியை அடைய வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் கட்டுப்பாடு என்பது மனத்தின் வேலை. மனம் மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் அது இன்னொரு மாயை உருவாக்கும். அதனால்தான் உண்மையான பாதை மிகவும் எளிதானது. கவனிப்பு. நீ எதையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். நீ எதையும் அடக்க முயற்சி செய்ய வேண்டாம். நீ எதையும் தள்ளிவிட வேண்டாம். நீ பார்க்க வேண்டும் உன் எண்ணங்களே, உன் உணர்வுகளே, உன் பயத்தே, உன் ஆசைகளே. எதையும் மறைக்காமல் பார்க்க வேண்டும். அந்த பார்க்கும் செயலில்
ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அது தீர்ப்பு இல்லாத கவனம். நீ ஒரு விஞ்ஞானி போல உன்னை கவனிக்க ஆரம்பித்தால் மனம் மெதுவாக தனது வேகத்தை குறைக்கும். ஏனெனில் அது கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு சிறிய இடைவெளி தோன்றும். எண்ணங்களுக்குள் ஒரு அமைதி. அந்த இடைவெளி மிகவும் சிறியது. ஒரு வினாடி அல்லது 2 வினாடி. ஆனால் அந்த சிறிய இடைவெளி ஒரு கதவை திறக்கும். அது மனம் இல்லாத அமைதியின் கதவு. அந்த கதவை நீ பலமுறை அனுபவிக்க ஆரம்பித்தால் ஒரு நாள் அது ஒரு பெரிய நிலையாக மாறும். அப்போது நீ புரிந்து கொள்வாய், அமைதி எப்போதும் இருந்தது. மனம்தான் அந்த அமைதியை மறைத்துக் கொண்டிருந்தது. அந்த உண்மையை உணர்ந்த மனிதன் வாழ்க்கையே பயமில்லாமல் வாழ ஆரம்பிப்பான். ஏனெனில் அவன் புரிந்து கொண்டு விட்டான், மனம் ஒரு கருவி மட்டும். அது நிஜம் அல்ல. நிஜம் என்பது அந்த அமைதியான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வில்தான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. மனம் இல்லாத நிலையில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த கேள்வி பலருக்கும் வருகிறது. மனம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி இயங்கும்? நாம் வேலை செய்ய முடியுமா? நாம் பேச முடியுமா? நாம் முடிவெடுக்க முடியுமா? இந்த சந்தேகம் மிகவும் இயல்பானது. ஏனெனில் நாம் இதுவரை வாழ்ந்தது மனத்தின் வழியாகத்தான். மனம்தான் வாழ்க்கையை நடத்துகிறது என்று நம்புகிறோம். ஆனால் உண்மையில் வாழ்க்கையை நடத்துவது மனம் அல்ல. வாழ்க்கை தன்னால் தானே நடைபெறுகிறது. இதை கவனிக்க ஒரு சிறிய விஷயம் போதும். உன் இதயம் துடிக்கிறது. நீ அதை நினைத்து துடிக்க வைக்கவில்லை. உன் மூச்சு நடக்கிறது. நீ அதை கட்டுப்படுத்தவில்லை. உன் உடலில் ஆயிரக்கணக்கான செயல்கள் நடக்கிறது. அவை அனைத்தும் தன்னாக நடக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு இயற்கையான ஓட்டம். மனம் அந்த ஓட்டத்தில் ஒரு கருவி மட்டும். அது ஒரு உதவியாளர். ஆனால் அது தலைவராக மாறிவிட்டது. அதனால்தான் வாழ்க்கை சிக்கலாகிவிட்டது. மனம் இல்லாத நிலை என்பது மனம் முற்றிலும் மறைந்து போவது அல்ல. மனம் தனது சரியான இடத்தில் இருப்பது. அது தேவையான போது வேலை செய்யும். தேவையில்லாத போது அமைதியாக இருக்கும். இப்போது பெரும்பாலான மனிதர்களின் மனம் எப்போதும் வேலை செய்கிறது. ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அதன் என்ஜின் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதேபோல்தான் நமது மனம். அது ஓயாமல் வேலை செய்கிறது. அதனால்தான் சோர்வு வருகிறது. அதனால்தான் குழப்பம் வருகிறது. அதனால்தான் பயம் அதிகமாகிறது. ஆனால் ஒரு மனிதன் மனத்தை கவனிக்க ஆரம்பித்தால் மனம் மெதுவாக தனது இயல்பான இடத்துக்கு திரும்பும். அப்போது வாழ்க்கை மிகவும் எளிதாகும். நீ ஒரு செயலை செய்யும்போது முழுமையாக அதில் இருப்பாய். நீ சாப்பிடும்போது முழுமையாக சாப்பிடுவாய். நீ நடக்கும்போது முழுமையாக நடப்பாய். நீ பேசும்போது முழுமையாக பேசுவாய். அந்த முழுமையான கவனம் வாழ்க்கையை மாற்றிவிடும். முன்பு மனம் பல திசைகளில் ஓடியது. இப்போது அது இந்த தருணத்தில் இருக்கும். அந்த தருணத்தில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி ஒரு சுமை இல்லாத நிலை. பலர் வாழ்க்கையை ஒரு சுமையாக உணர்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் மனத்தில் வாழ்கிறார்கள். மனம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும். நாளை என்ன ஆகும்? நான் வெற்றி பெறுவேனா? என்னுடைய வாழ்க்கை சரியாக போகுமா? இந்த எல்லா கேள்விகளும் மனத்தின் பயம். ஆனால் வாழ்க்கை இந்த தருணத்தில்தான் இருக்கிறது. நாளை இன்னும் வரவில்லை. நேற்று முடிந்துவிட்டது. இந்த தருணம்தான் உண்மை. ஒரு மனிதன் இந்த உண்மையை ஆழமாக உணர்ந்தால் அவன் வாழ்க்கை மிகவும் இலகுவாகிவிடும். அவன் அதிகமாக சிரிப்பான். அவன் அதிகமாக அமைதியாக இருப்பான். அவன் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண்பான். ஒரு காற்றின் தொட்டு, ஒரு மழையின் வாசனை, ஒரு மரத்தின் நிழல், இந்த எல்லாம் அவனுக்கு ஒரு பரிசு போல இருக்கும். ஏனெனில் அவன் மனத்தின் கதைகளில் இல்லை. அவன் நேரடியாக வாழ்க்கையை அனுபவிக்கிறான். மனம் இல்லாத தருணங்களில் ஒரு விசித்திரமான தெளிவு இருக்கும். முடிவுகள் மிகவும் எளிதாக வரும். ஏனெனில் அந்த நேரத்தில் குழப்பம் இல்லை. மனம் பல குரல்களால் நிரம்பியிருக்கும். ஒரு குரல் இது செய் என்று சொல்வது, மற்றொரு குரல் அது செய்யாதே என்று சொல்வது. இந்த குழப்பம்தான் மனிதனை சோர்வடைய செய்கிறது. ஆனால் மனம் அமைதியாக இருந்தால்
உள்ளிருந்து ஒரு தெளிவு வரும். அது மிகவும் எளிமையானது. அது சிந்தனை அல்ல, அது ஒரு நேரடி உணர்வு. நீ செய்ய வேண்டியதை தெரிந்து கொள்வாய். இதுதான் உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு மனத்தை விட மிகவும் புத்திசாலி. ஏனெனில் அது கடந்த காலத்தின் அடிப்படையில் இல்லை. அது இந்த தருணத்தின் உண்மையே பார்க்கிறது. மனம் ஒரு பழைய வரைபடம், ஆனால் வாழ்க்கை ஒரு புதிய நிலம். பழைய வரைபடம் புதிய நிலத்தில் வேலை செய்யாது. அதனால்தான் மனம் பல நேரங்களில் தவறாக வழி காட்டுகிறது. ஆனால் விழிப்புணர்வு நேரடியாக பார்க்கிறது. அது எப்போதும் சரியான திசையை காட்டும். மனம் இல்லாத தருணங்களில் அன்பு மிகவும் இயல்பாக வெளிப்படும். மனம் இருக்கும்போது அன்பு கூட ஒரு பரிமாற்றம் ஆகிவிடுகிறது. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்க வேண்டும். நான் உனக்கு இதை கொடுக்கிறேன், நீ எனக்கு அதை கொடுக்க வேண்டும். இது ஒரு வணிகம் போல ஆகிவிடுகிறது. ஆனால் மனம் அமைதியாக இருக்கும்போது அன்பு எந்த காரணமும் இல்லாமல் வெளிப்படும். அது ஒரு வாசனை போல. ஒரு மலர் எப்படி வாசனை தருகிறதோ அதேபோல் ஒரு விழிப்புணர்வு உள்ள மனிதன் அன்பை வெளிப்படுத்துவான். அவன் முயற்சி செய்ய வேண்டியதில்லை, அது அவனுடைய இயல்போ. அதனால்தான் பல பெரிய ஞானிகள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் அவர்களுடன் சில நிமிடம் இருந்தாலே ஒரு அமைதி உணரப்படும். ஏனெனில் அவர்கள் மனத்தின் சத்தத்தில் இல்லை, அவர்கள் அமைதியின் இடத்தில் இருக்கிறார்கள். அந்த அமைதி பரவும். அது வார்த்தைகள் இல்லாமல் பரவும். ஒரு தீப்பந்தம் மற்றொரு தீப்பந்தத்தை எரிய வைப்பது போல அமைதியும் பரவும். அந்த அமைதியை அனுபவித்த மனிதன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்க மாட்டான். அவன் வாழ்க்கையை ஒரு பயணம் போல பார்க்க ஆரம்பிப்பான். ஒவ்வொரு தருணமும் ஒரு புதுமை, ஒவ்வொரு அனுபவமும் ஒரு கற்றல். அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டான். அவன் வாழ்க்கையுடன் சேர்ந்து ஓடுவான். ஒரு ஆற்றில் நீந்தும் மனிதன் போல் அவன் நீருடன் சேர்ந்து நகர்வான். அதனால் அவனுக்கு சோர்வு இருக்காது. அவன் வாழ்க்கையை எதிர்க்கவில்லை, அவன் வாழ்க்கையுடன் ஒத்துழைக்கிறான். இதுதான் மனம் இல்லாத வாழ்க்கையின் அழகு. இப்போது ஒரு முக்கியமான உண்மையை மெதுவாக புரிந்து கொள்ளலாம். மனம் இல்லாத தருணம் என்பது ஒரு அதிசயம் அல்ல, அது மிகவும் இயல்பானது. நாம் அந்த இயல்பை மறந்துவிட்டோம். மனம் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்ததால் அமைதி மறைந்து போய்விட்டது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அமைதி ஒருபோதும் மறையவில்லை, அது எப்போதும் இருந்தது. மேகங்கள் வானத்தை மறைக்கலாம், ஆனால் வானம் மறையாது. அதேபோல் எண்ணங்கள் அமைதியே மறைக்கலாம், ஆனால் அமைதி எப்போதும் இருக்கிறது. ஒரு மனிதன் தனது மனத்தை கவனிக்க ஆரம்பித்தால் ஒரு பெரிய மாற்றம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். அவன் எண்ணங்களுடன் போராட மாட்டான். அவன் அவற்றை தள்ளிவிட முயற்சி செய்ய மாட்டான். அவன் பார்த்துக் கொள்வான். அந்த பார்க்கும் செயல் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் கவனிப்பு இருக்கும் இடத்தில் மனம் தனது வேகத்தை இழக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் ஒரு சிறிய இடைவெளி தோன்றும். எண்ணங்களுக்குள் ஒரு அமைதி. அந்த அமைதி மிகவும் மென்மையானது. அது சத்தம் இல்லாத ஒரு இசை போல இருக்கும். அந்த தருணத்தில் நீ உணர ஆரம்பிப்பாய், நான் மனம் அல்ல. எண்ணங்கள் வருகிறது, போகிறது, ஆனால் நான் இருக்கிறேன். அந்த இருப்புதான் உண்மையான நீ. அந்த இருப்பில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதி முயற்சியால் வருவது அல்ல, அது இயல்பாக வெளிப்படும். நீ எதையும் பிடித்து கொள்ளாமல் இருந்தால், நீ எதையும் எதிர்க்காமல் இருந்தால் அமைதி தானாக மலரும். ஒரு மலர் எப்படி தனது நேரத்தில் மலர்கிறதோ அதேபோல் அமைதியும் மலரும். அந்த அமைதியில் பயம் இல்லை, ஏனெனில் பயம் மனத்தின் கற்பனை. அந்த அமைதியில் எதிர்கால கவலை இல்லை, ஏனெனில் எதிர்காலம் மனத்தின் உருவாக்கம். அந்த அமைதியில் கடந்த கால சுமை இல்லை, ஏனெனில் கடந்த காலம் நினைவுகள் மட்டும். அந்த அமைதியில் இந்த தருணம் மட்டும் இருக்கும். அந்த தருணம் மிகவும் உயிரோட்டமானது. அந்த தருணத்தில் வாழ்க்கை மிகவும் அழகாக தெரியும். ஒரு சிறிய பறவையின் குரல், ஒரு மரத்தின் இலைகள், ஒரு மழைத்துளி, இந்த எல்லாம் மிகவும் ஆழமாக உணரப்படும். ஏனெனில் அந்த நேரத்தில் மனம் இல்லை, பார்ப்பது மட்டும் இருக்கிறது.
அந்த பார்க்கும் நிலைதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வில் வாழ ஆரம்பித்த மனிதன் வாழ்க்கையை வேறொரு கண்களால் பார்க்க ஆரம்பிப்பான். அவன் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை என்று பார்க்க மாட்டான். அவன் வாழ்க்கையே ஒரு அதிசயம் என்று பார்க்க ஆரம்பிப்பான். ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு போல இருக்கும். ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய தொடக்கம் போல இருக்கும். அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டான். அவன் வாழ்க்கையுடன் சேர்ந்து ஓடுவான். அந்த ஓட்டத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு சுதந்திரம் இருக்கும், ஒரு ஆழமான சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்திற்கு காரணம் தேவையில்லை. அது உள்ளிருந்து வரும். அது மனம் இல்லாத அமைதியின் வாசனை. இறுதியில் ஒரு உண்மை மட்டும் மீதமாக இருக்கும். நீ தேடிய அமைதி எங்கோ வெளியே இல்லை. அது உன்னுள்தான் இருக்கிறது. நீ தேடிய பதில் எங்கோ தொலைவில் இல்லை. அது இந்த தருணத்தில்தான் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். உன் மனத்தை, உன் எண்ணங்களே, உன் வாழ்க்கையே தீர்ப்பு இல்லாமல் கவனிக்க வேண்டும். அந்த கவனிப்பில் ஒரு நாள் மனம் அமைதியாகிவிடும். அந்த அமைதியில் உன் உண்மை வெளிப்படும். அது வார்த்தைகளால் விளக்க முடியாதது. அது அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அந்த அனுபவத்தில் ஒரு ஆழமான உண்மை தெரியும். நீ எப்போதும் இருந்த அமைதியே, நீ தேடிய அமைதியே நீ. அதுதான் உண்மையான அமைதி.